செம்பருத்தி செடியில் இந்த வெள்ளை கலர் மாவு பூச்சி வந்துட்டாலே அந்த செடி மொத்தமாக காலியாகிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெள்ளை கலர் மாவு பூச்சி வந்துச்சு அப்படின்னா செடியோட க்ரோத் ஸ்டாப் ஆயிரும், ஒழுங்காக பூக்காது. நல்லா ஹெல்த்தியாக இருக்க பிளான்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இலையெல்லாம் சுருண்டு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த பிளான்ட் கிட்டேயே போக முடியாது, நிறைய எறும்பு வேறு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற செடியை நம்ம ஃபெர்டிலைசரையும் நம்ம பெஸ்டிசைடையும் கொடுத்து எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது தான் உங்களுக்கு சீரியஸ் வீடியோவாக போட போகிறேன். ஸோ இனிமேட்டு எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டோடைய க்ரோத் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு சாட்டர்டே, இதோட க்ரோத் பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேட்டு இது ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பிளான்ட்டை நான் எப்படி கொண்டு வரேங்கிறத உங்களுக்கு சீரிஸ் 1 சீரிஸ் 2 போட போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செடி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி வர க்ரோத் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் புக் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க. இது பியோர் ஆர்கானிக்ன்றனால எந்த பிளான்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வளர்க்குற ரோஸ் செடி ஆகட்டும், செம்பருத்தி ஆகட்டும், ஈவன் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ட்ரீஸ்க்கு கூட இந்த ஃபெர்டிலைசர் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம பெஸ்டிசைடுமே பார்த்தீங்க அப்படின்னா பியோர் ஆர்கானிக் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த க்ரோத் அப்டேட் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.